ஹலோ லிசன்ஸ். இன்னைக்கு உங்களோட தங்கபலியோட எனர்ஜி டுவர்ட்ஸ் யூ என்னன்றதை பார்க்கலாம். டேக் அ டீப் பிரேத், திங்க் தேர் நேம், ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். Remember, this is a collective reading, so take what resonates and gently leave the rest behind. Three of Wands. Oops. Nine of Swords. Queen of Swords. Okay. Three of Swords. The overall card energy வந்து உங்கள் பர்சன் உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நினச்சி ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறாரு. த்ரீ ஆஃப் வாண்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அவருடைய தற்போதைய ரிலேஷன்ஷிப் அவருக்குள்ளே போயிட்டுருக்கலாம். மேபி தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்கலாம். அந்த தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்லேருந்து அவர் வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வெளியில் ஃப்யூச்சரை பார்த்து வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாருன்றத இந்த கார்டு வந்து இண்டிகேட் பண்ணுது. ரொம்ப பேர்டன், முடியல அவரால் தேர்ட் பார்ட்டியை டீல் பண்ண முடியல. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. உங்கள்கிட்ட கிடைச்ச கேர், நர்ச்சரிங், அந்த உண்மை அவருக்கு கிடைக்கல. ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஏண்டா இதை பண்ணோன்றது. என்னென்னா ஹீ இஸ் கெட்டிங் ரெடி டு டேஸ்ட் இஸ் ஓன் மெடிசன். ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவர் செஞ்சதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஏன் நம்ம இப்படி பண்ணோன்றது. இந்த ஃபீலிங் இந்த கார்டை இண்டிகேட் பண்ணுது பாருங்கள். குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்ன்றது உண்மையை மட்டும் சொல்கிற கார்டு. ட்ரூத் வெளியில் வந்திருக்குது. தேர்ட் பார்ட்டியோட ட்ரூத் வெளியில் வந்திருக்குது. நீங்கள் உங்களோட உண்மை, நீங்கள் அவர்கிட்ட உண்மையாக இருந்தீங்களா, என்ன ஏது, பாஸ்டில் உங்கள் கூட இருந்தது எல்லாத்தையும் யோசிக்கிறாரு. எல்லாத்தையும் யோசிச்சு இந்த மனுஷன் ஃப்யூச்சர் உங்கள் கூட பில்ட் பண்ண, குயின் ஆஃப் வாண்ட்ஸ், நீங்கள் ஃப்யூச்சர் உங்கள் கூட பில்ட் பண்ண ரெடி ஆகிட்டுருக்கிறாரு. ஆனால் என்னன்னா, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருந்துச்சு இல்லையா. மேபி உங்களில் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலர் தெரியாமல் இருந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு சந்தேகங்கள் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் என்னென்னா, ஒருவேளை தெரியுமோ, நம்ம போனால் அக்செப்ட் பண்ணுவாங்களான்ற ஒரு எனர்ஜி காமிக்குது. கம்யூனிகேஷன் ஹை லெவலில் காமிக்குது. இந்த ஸ்வார்ட்ஸ் வந்து கம்யூனிகேஷன் கார்ட்ஸ். கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஹை லெவலில் காமிக்குது. அதனால் வீவர்ஸ் நல்ல கார்டு வந்திருக்குது. கம்யூனிகேஷன் எனர்ஜி இருக்குது. ஃபேட் ஆகுது. நேற்று பார்த்த ரீடிங்லேயும் அதே தான் வருது, இன்றைக்கி பார்த்த ரீடிங்லேயும் அதே தான் வருது. தேர்ட் பார்ட்டி எனர்ஜி ஃபேட் ஆகுது. ஃபீல் பண்ணுறாரு. ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. உங்களை வச்சு ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் கொடுத்த நர்ச்சரிங் கேர், ரொம்ப லாயலாக இருந்திருக்கிறீங்க. நீங்கள் அவருக்கு ரொம்ப லாயலாக, ரொம்ப ஜென்யூனாக இருந்திருக்கிறீங்க. அதை நினச்சி அவர் ஃபீல் பண்ணுறாரு. பாருங்கள், கார்டு எவ்வளோ அழகாக கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். தேர்ட் பார்ட்டிலேருந்து வெளியில் போகிறாரு. ஏண்டா நம்ம இதை செஞ்சோன்னு யோசிச்சு ஃபீல் பண்ணுறாரு. குயின் ஆஃப் வாண்ட்ஸ், குயின் உங்களை யோசிச்சு ஃபீல் பண்ணுறாரு. ஓகேங்களா, பார்க்கலாம் அடுத்த மூவ் இவரது என்னவா இருக்கும்ன்றத பார்க்கலாம். வாவ், 3 of Pentacles, Death, Knight of Wands. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. கேமரா நான் கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கலாம். கார்டு விசிபிள் ஆகுதா உங்களுக்கு? பாருங்க. ஓகே 3 of Pentacles. உங்களை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப கிளியராக, ரொம்ப அக்யூரேட்டாக நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்கள் கூட ஒரு ஸ்டெபிலிட்டி கனெக்ஷன் வேணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு அந்த மனுஷன். பாஸ்ட் எனர்ஜி ரொம்ப மிஸ் பண்ணுறாருங்க. உங்களோட பாஸ்ட் எனர்ஜி இந்த மனுஷன் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. உங்கள் கூட வாழணுன்ற ஆசை இருக்குது, ரீகன்சிலேஷன் ஆசை இருக்குது. உங்களை மேபி நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் ஆர் பெட்ரையில் இருந்தாலும் இந்த மனுஷனுக்கு உங்கள் மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் அண்ட் அன்பு இருக்குது. டெத், ஓல்டு பேட்டர்ன் எல்லாம் முடியுது. பழைய கோல்ட்னஸ், பழைய ஸ்டாப்பிங்
எல்லாமே முடியுது. பழைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் முடிஞ்சு புது பேட்டர்ன், புது பேட்டர்ன், புது புது மனுஷனா உருவெடுத்திருக்கிறாரு. பாஸ்ட் லெசன் மீன் தேர்ட் பார்ட்டியோட இருந்த கார்மிக் லெசன் அவரை நல்லா புரிய வச்சிருச்சு. என்ன உண்மையான மனசை ஏமாத்தினா என்ன நடக்கும் ஏது எல்லாமே அவரை வந்து புரிய வைக்குது. ஓல்டு பேட்டர்ன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது. மனுஷன் புது ஜென்மம் எடுத்த மாதிரி ஆகுறாங்க இதில். தென் வாட் ஆகுறாங்க. அது ஓல்டு பேட்டர்ன் எல்லாம் முடியுது பாருங்கள். டெத் கார்டை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரூ இன்டென்ஷனோட உங்களை நோக்கி வந்துட்டுருக்கிறாரு. இந்த டைம் கன்ஃபியூஷன் இல்லை, முன்னே இருந்த டிஸ்டன்ஸ் இல்லை, கோல்ட்னஸ் இல்லை. இப்போ நியூ பிகினிங் டைப் ஃபீலிங் வந்திருக்கு அவருக்கு. ஃப்ரெஷ் ஸ்டார்ட் மைண்ட் செட் இருக்குது. நைட் ஆஃப் வாண்ட்ஸ் வந்து பாஸ்ட்டை பார்த்து வந்துட்டுருக்கிறாரு. ஓகேங்களா? தன்னை தானே ரெடி ஆகிட்டு ஏன்னாலும் சரி, அவங்க ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கிட்டாலும் சரி காம்ப்ரமைஸ் பண்ணிடலான்ற முடிவில் வந்துட்டுருக்கிறாரு பாருங்க. கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுறாரு. ஏன்னா பயம், ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்குது. இருந்தாலும் மனுஷனுக்கு தைரியம் அதிகமாக இருக்குது. இந்த மனுஷனுக்கு தைரியம் ரொம்ப இருக்குது. ஸோ உங்கள் பர்சனுக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஒரு அட்ராக்டிவான ஒரு சோலாக இருந்திருக்குறீங்க. ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் உங்ககிட்ட இருக்குது. மேபி இன்டிமேஷனில் இருந்திருக்கலாம் நீங்கள். அது ஒரு நல்ல ஒரு சோல் டைப் ஆஃப் எனர்ஜியாக இருந்திருக்கலாம். ஓகேங்களா? எக்ஸைட்மெண்ட் இருக்குது, உங்கள் கூட இருக்கணுன்ற டிசைர் இருக்குது. சடன் அப்ரோச் பண்ண ஆசை இருக்குது. ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் நேச்சர் இருக்குது. மென்டலாக ஃபிசிக்கலாக அட்ராக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் மேலே. கனெக்ஷன் சடனாக இக்னைட் ஆகும், பட் கன்சிஸ்டன்சி வரும். தென் வாட் பார்க்கலாம். ரீகன்சிலேஷன் எப்போன்றதை பார்க்கலாமா? பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே, 8 of swords, ace of swords, page of swords, 8 of swords, ace of swords. எல்லாமே ஸ்வார்ட் எனர்ஜிங்க. கம்யூனிகேஷன், ரீகன்சிலேஷன் வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு? ஓகே, பேஜ் ஆஃப் ஸ்வார்ட் என்ன பண்ணா, இவர் வந்து உங்களை ஸ்டாக்கிங் பண்ணிகிட்ருக்கிறாரு. மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணலாம். உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறது, சோசியல் மீடியா நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க வந்து ஃபேஸ்புக்கில் ஏதாச்சும் போஸ்டிங் இருக்கா பார்க்குறது, அந்த மாதிரி நியூஸ் கேட்குறது, மற்றவங்கள்ட்ட யாராச்சும் ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க இருப்பாங்களே, அவங்கள்ட்ட வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது. உங்களுக்கு தெரியாமலே உங்களை ஸ்டாக் பண்ணிகிட்ருக்குறாங்க இவங்க. உங்கள் பர்சன் மெசேஜ் பண்ண ரொம்ப துடிச்சிட்ருக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க நீங்கள், அவரை நினைக்கிறீங்களா என்னன்னு தெரிஞ்சுக்கிற க்யூரியாசிட்டி இருக்குது. ஆனால் நேராக பேச, டைரெக்டாக பேச கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் லெவல் லோவாக இருக்குது. 8 ஆஃப் ஸ்வார்ட் என்ன சொல்கிறதுன்னா, கொஞ்சம் மைண்ட் ஃபுல்லாக கன்ஃபியூஷன் இருக்குது. ஓவர் திங்கிங் ரொம்ப இருக்குது. பேசினா என்ன ஆகும், ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா நம்மளை என்ற ஒரு ஃபீல் இருக்குது. செல்ஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. சிச்சுவேஷனை விட அவரோட மைண்டு தான் அவரை ரொம்ப டேப் பண்ணுது. ஆனால் அவர் நினச்சாருன்னா இதுலேருந்து வெளியில் வந்து உங்களுக்கு கால் பண்ணலாம். ஓகேங்களா? வெளியில் வர்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேபி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸும் இங்கே தெரியுது. ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட் வந்து என்னென்னா ரொம்ப ஸ்ட்ராங் எனர்ஜி. இது வந்து ஒரு ட்ரூத்ஃபுல் கம்யூனிகேஷன் அண்ட் கிளாரிட்டி, ரீகன்சிலேஷன் காமிக்குது பாருங்கள். கடைசியாக வந்திருக்குது. எஸ், பட் ஆனஸ்ட் கான்வர்சேஷன் வந்தால் தான் சடன் மெசேஜ், கால் கிளியர் டாக் வரும். ஓகேங்களா? ஸோ அவர் வந்து ஃபஸ்ட் அவரோட ஆனஸ்டியை டெவலப் பண்ணட்டும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஒரு வேளை அவர் உங்களை காண்டாக்ட் பண்ணால் நீங்களாக காண்டாக்ட் பண்ண வேண்டாம். அவர் உங்களை காண்டாக்ட் பண்ணால் அமைதியாக இருங்க. அவர் என்ன பேசுகிறாருன்றதுக்கு ஸ்பேஸ் கொடுங்க. கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு வந்த மனுஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் அப் ஆகுவார். ஆனால் ட்ரூ இன்டென்ஷனோட உங்கள்கிட்ட கம்யூனிகேட் ஆக வந்துட்டுருக்குறாங்க இவங்க. அதனால் ஹர்ட் பண்ண வேண்டாம். இது வந்து ஒரு உங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு ஆனஸ்ட் கான்வர்சேஷன் ரிலேஷன்ஷிப்போட டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணும். அதனால் நீங்கள் கொஞ்சம் காமாக இருக்கணும், ஓப்பனாக இருக்கணும். அடுத்தது என்னது,
ஒருவேளை உண்மை சொன்னா, இப்படி பண்ணிட்டியா, அப்படி பண்ணிட்டேன்ட்டு வேண்டாம். அவரோட உண்மைய மதிக்க பழகுங்க. அவரோட ஃபீலிங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட நேச்சர் என்னன்னா, ஒருத்தர் விட்டுட்டு போனா அவங்க வரணும், வரணும், வரணும்னு நம்மளே யோசிப்போம். சைலண்ட் ஆயிரும். நோ கான்டாக்ட் எல்லாமே பண்ணுவோம். ஆனா வந்ததுக்கு அப்புறமா அந்த குத்தி காமிச்சு பேசுறதுன்றது ரொம்ப பெரிய தப்பு. ஒருவேளை உங்களுக்கு அவங்க கூட லைஃப் லீட் பண்ணணும், அகைன் அவங்கள ஏத்துக்கணும்னு தோணுச்சுன்னா, அமைதிய கடைப்பிடிங்க. அ மறக்கப்போம், மன்னிப்போம். ஓகே, ஓகே. உங்களுக்கான கைடன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பாட்டம் ஆஃப் த டெக் வி ஹேவ் நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகேங்களா? நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ்ன்றது என்னன்னா, இது வந்து உங்களுக்கான கைடன்ஸ்ன்னு எடுத்துக்கலாமே. என்னன்னா, ஆம், அவர அப்சர்வ் பண்ணுங்க. ஸ்லோ மூவ் ஆயிடுங்க. அவர் உடனே மெசேஜ் பண்ணிட்டாரு, உங்ககிட்ட வந்துட்டாருன்றதுக்காக ஓவரா எமோஷனல் ஃப்ளோ பண்றது, அவரே உலகம்ன்னு சொல்லிட்டு நினைக்கிறது, அதெல்லாம் வேண்டாம். முதல்ல வெயிட். அவரோட ஆக்ஷன் என்னன்றத பாருங்க. அப்புறமா அவர் என்ன பண்றாரு, கமிட்மெண்ட்க்கு ரெடியா இருக்கிறாரா, பாஸ்ட் இதுலேருந்து வந்துட்டாரான்றத அப்சர்வ் பண்ணுங்க. எடுத்த உடனேயே வந்துட்டாரு இவரு, நம்ப தினமும் மெசேஜ் பண்ணலாம், ஃபுல் கேரிங் குடுக்கலாம், அது வேண்டாம். உங்களோட ஆள் தானே, எங்க விட்டுட்டு போறாரு, எதுவும் வேண்டாம் தானே உங்கள்ட்ட வராரு. சாரி, எங்க வீட்ல குட்டி பாப்பா இருக்கிறாளா, சத்தம் போட்டுட்டா. ஸோ அவசரப்பட வேண்டாம். அமைதியா இருங்க. ட்ரஸ்ட்ட பில்ட் பண்ணுங்க. பழைய பழைய பழசு அவரோட பாஸ்ட்டோட எந்த கொஸ்டினும் நீங்க கேட்க வேண்டாம். டைம் ஃப்ரேம் ஸ்வார்ட்ஸ் எனர்ஜி வந்திருக்கிறதுனால மேக்ஸிமம் 2 to 4 வீக்ஸ் வச்சுக்கலாம். 2 மாதம்னு வச்சுக்கோங்களேன். மேபி வேலண்டைன்ஸ் டே உங்களுக்கு ரொம்ப ஒரு சேர்ஃபுல் அண்ட் ஜாய்ஃபுல் லக்கியஸ்ட் டேவாக இருக்கலாம். அந்த எனர்ஜி தான் இது காமிக்குது. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Take care of your heart and souls. Bye.